ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். எழுந்திருச்சிட்டீங்களா? வாங்க, இன்னொரு நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையை தியானிப்போம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி. எங்கு பார்த்தாலும் கலவரங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே எங்களை இதுவரை காத்த எங்கள் தேவா, கிருபை எங்களுக்கு கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று, எங்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று, எங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று, எங்கள் மீது கண்ணை வைத்து வழி எங்களுக்கு காண்பிக்கவும், மனதை அறிந்து சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்படிக்கு, வார்த்தையை அறிந்து அதன்படி வாழும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு நாளும் நாம் எழுந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய தீர்மானங்கள் அநேகம் இருக்கும் அல்லவா? கடந்த இரவிலே அல்லது கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள், நாம் தூங்கி எழுந்த பிறகும் கூட இன்னும் அந்த ஞாபகங்கள் இன்னும் நம்மை சோர்வாகவும், நாம் அழுது 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 சோர்ந்து போய் தூங்கிவிட்டு எழுந்த பிறகும் மறுபடியும் அந்த துக்கம் ஞாபகம் வந்து மறுபடியும் அழுவது, மறுபடியும் அதே பிரச்சனை, அதே சூழ்நிலைகள் தொடருதா? பாருங்க, அதனால எவ்வளவு காலம் நாம் இதே போல இழுத்துக்கொண்டே போனால் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் கர்த்தரிடத்தில் வராமல் நம் சொந்த வழிகளில் நாம் இருந்தால், நம் ஆலோசனைகளையும் கற்பனைகளையும் நிறைவேற்றுவதிலே நாம் நிரப்பப்பட்டிருந்தால் நமக்கு எப்பொழுதும் அந்த பிரச்சனைகள் தீராதுங்க. வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் தான் என்று சொல்லுவாங்க சிலர். அழுது கொண்டே இருப்பாங்க. என்ன இருக்கு என் வாழ்க்கையில மீந்தது அழுகை தவிர என்பார்கள் சிலர். நீங்க யாராவது அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? உங்களோடு தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். பார்க்கலாம், ஏசாயாவின் புஸ்தகம். இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கேளுங்க. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். ஜனமே, இனி நீ எம்மாத்திரமும் அழுது கொண்டு இராய். ஜனமே, இனி நீ எம்மாத்திரமும் அழுது கொண்டு இராய். அவர் உன் கூப்பிடுதலை கேட்டு நிச்சயமாய் உனக்கு இரக்கம் செய்வார். அவர் உன் கூப்பிடுதலை கேட்டு நிச்சயமாய் உனக்கு இரக்கம் செய்வார். அவர் உன் சத்தத்தை கேட்கும்போதே பதில் கொடுப்பார். அவர் சத்தத்தை நீ கேட்க வேண்டும், உன் சத்தத்தை அவர் கேட்கும்படிக்கு ஜெபிக்க வேண்டும். அவர் உன் சத்தத்தை கேட்கும்போதே உனக்கு பதில் கொடுப்பார். அட, காலையில எழுந்து ஜெபிக்கலனா எப்படிங்க? காலையில எழுந்த உடனே தேவன் இருக்கிறார் என்று, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அவர் உதவி வேண்டும் என்று அவருக்கு சொல்ல மாட்டீங்களா? அட, நம்ம தேசத்துல காலையில எழுந்த பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் மார்னிங் கூட சொல்லிக்க மாட்டாங்க. மற்ற தேசங்களை பார்த்தா கம்பல்சரியா, ஆனா வெளியே போனா சொல்லுவோம் நம்ம மற்றவர்களுக்கு மட்டும் குட் மார்னிங் குட் மார்னிங் என்று. ஆஃபீஸ்களுக்கு போகும்போது, ஸ்கூல்ஸ்க்கு போனாலும், டீச்சர்ஸ் ஆனாலும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அது வேற விஷயம். ஆனா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஏன் சொல்லுங்க? நீங்க எப்பயாவது உங்க கணவருக்கு குட் மார்னிங்னு சொன்னீங்களா? காலை வணக்கம் சொன்னீங்களா? மனைவிக்கு எப்பயாவது குட் மார்னிங் சொன்னீங்களா? பிள்ளைகள் பெற்றோருக்கு குட் மார்னிங் சொல்றீங்களா? ஏதோ சும்மா வார்த்தையாக சொல்லுவதல்ல, தேவன் இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறார். என்னங்க, சரி, யார்கிட்ட சொன்னீங்களோ இல்லையோ பக்கத்துல வைங்க. தேவனிடத்துல சொன்னீங்களா? ஆண்டவரே குட் மார்னிங், இன்னொரு நாள் எனக்கு கொடுத்தீங்களே என்று. பெரிய இங்கிலீஷ்ல நம்ம குட் மார்னிங் ஆண்டவருக்கு சொல்ல தேவையில்ல. இன்னொரு நாள் கொடுத்தீரு, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாளை என் வாழ்க்கையில நீட்டி கொடுத்தீரு, உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு 24 hours எனக்கு கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. ஆனா நீங்க 12 மணி நேரம் தூங்கிருப்பீங்க, அது வேற விஷயம், விடுங்க. இன்னொரு புதிய நாள், சூரிய உதயம். ஒருவேளை நீங்க வேற தேசத்துல இருந்தா உங்களுக்கு கரெக்டா இருக்கலாம். மிட் நைட்ல சிலர் பாக்குறீங்க, அதிகாலையில சிலர் பாக்குறீங்க, இரவுல சிலர் பாக்குறீங்க, இல்ல இன்னொரு நேரம் பாக்குறீங்க. ஒருவேளை நீங்க லைவ் பார்க்கவில்லை என்றால் மற்ற நேரத்துல நீங்க பார்க்கும்போது கர்த்தர் உங்களிடத்துல பேசும்போது, எங்கே நாம் ஆரம்பிக்கிறோம் இந்த நாளை, எந்த டைம்ல என்பது முக்கியமல்ல. எப்பொழுதும் தேவனோடு நம் நாளை ஆரம்பிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். தூங்கி எழுந்தது முதல் தூங்க போகும் வரை நம் தேடல் அவர் மீது இருந்தால்
நம் கவலை, நம் கஷ்டம் அவரிடத்தில் சொல்லும்போது, நம் குறைகள், தேவைகள் அவரிடத்தில் ஜெபித்தால், உன் சத்தத்தை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். எவ்வளவு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் தேவன். நம்மை போன்ற தேவனால் அவர் ஏதாவது கொடுப்பேன் என்றால் கொடுப்பார். அவர் நிச்சயமாய் வாக்கு கொடுத்து நிறைவேற்றும் தேவன் அவர். அதற்கு தான் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் இருதயத்தில் பொருத்திக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்திக் கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு கிளைம் பண்ணுங்க. அவைகள் நிறைவேறும்படிக்கு தேவனுடைய சந்நிதியில் நினைவுபடுத்துங்கள் அவருக்கு. நான் உன் சத்தத்தை கேட்பேன். உன் சத்தத்தை நிச்சயமாய் கேட்டு உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஜனமே, இனி நீ எம்மாத்திரமும் அழுது கொண்டு இராய். இனி நீ எம்மாத்திரமும் அழத் தேவையில்லாமல், கண்ணீரோடு நொந்து போக தேவையில்லாமல் உன் துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று எப்பொழுதும் ஆண்டவர் சொல்கிறார். சிலருக்கு தற்காலிகமான துக்கம் இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் அழுவார்கள், அப்புறம் விட்டு விடுவார்கள். அது வேற கதை. சிலருக்கு அந்தந்த நேரத்தில் ஞாபகம் வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப அந்த கஷ்டங்களை அல்லது அந்த நினைவுகளை நினைத்து அழுது கொண்டிருப்பார்கள். சிலருக்கு அவங்க வாழ்க்கையே துக்கமா இருக்கும். எதுல சந்தோஷப்படணும் என்று தெரியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. எப்பொழுதும் ஒரு வேதனையான முகத்தோடு டிப்ரெஷன் போல இருப்பாங்க. அவர்கள் அழுது 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 அவர்கள் இருதயமெல்லாம் காய்ந்து போய், ஒருவேளை அவர்கள் கண்ணிலிருந்து நீர் வராவிட்டாலும் அவர்கள் வலி, அவர்கள் மனசுல இருக்க வேதனை அசைத்தால் வெளியே வந்துவிடும். ஏன் அப்படி சோர்ந்து போக வேண்டும்? நாம் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் இருக்கிறார் அல்லவா? ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு என்றார் அல்லவா? எனக்கு சொல்லு, என்னை கேளு, நான் தருவேன், உன் கோரிக்கையை தீர்ப்பேன், உன் கஷ்டத்தை தீர்ப்பேன், உன் பிரச்சனைகளை தீர்ப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன். எவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் நம்பினால், விசுவாசத்தோடு நமக்கு இறங்குகிற தேவன், நமக்கு கிருபை காட்டுகிற தேவன், நம் தேவைகளை சந்திக்கிற தேவன், நம் ஜபங்களை கேட்கிற தேவன், நாம் துக்கமாய் கவலையாய் அழுது கொண்டு ஒரு தோல்விகளோடு ஃபெயிலியரில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. எந்த பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் பசியில் வாட வேண்டும் என்று, நிந்தைகளால் சோர்ந்து போக வேண்டும் என்று, கஷ்டங்கள் பட வேண்டும் என்று, பிரச்சனைகளில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்களா சொல்லுங்க? நாம் கெட்டவர்களா இருந்து நம் பிள்ளைகளுக்காக நல்லது யோசித்தால் அவர் நம் பரலோகத்து தகப்பன். அவரைப் போலவே அவர் சாயலில் செய்து கொண்ட நம்மை ஆனந்தப்படுத்துவதற்கு, நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை அவர் ராஜ்யத்தின் வாரிசுகளாக மாற்றுவதற்காக தானே இந்த பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். இது கதையா? இதை நம்புகிறீர்களா? ஞாபகம் வைத்திருக்கிறீங்களா? எப்பொழுதோ குட் ஃப்ரைடே அன்றைக்கு அல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசு எனக்காக மரித்தார். அவர் பட்ட காயங்களினால் எனக்கு சுகம் உண்டு. நம் அக்கிரமத்தினால் அவர் நொறுக்கப்பட்டு, நம் பாவத்தினால் அவர் அடிபட்டு, நம் அக்கிரமத்தின் நிமித்தம் காயப்பட்டார். அவர் தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டு. என் காயங்களை ஆற்றுவதற்கு, மனரீதியான காயங்கள், சரீரத்தில் உள்ள காயங்கள், எத்தனையோ பேர் வாழ்க்கையில ஆறாத காயங்களாக, ஆறாத புண்களாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில இந்த காலை நேரத்தில், இந்த நாள்ல எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. எதற்கு இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறாரோ தெரியாது. இதை ஒரு வாக்குத்தத்தமாக நம்பினால் அற்புதங்களை செய்வார். இனி நீ எம்மாத்திரமும் அழுது கொண்டு இராய். அவர் உன் சத்தத்தை கேட்டவுடனே மறு உத்தரவு கொடுப்பார். ஆண்டவர் உனக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுப்பார். உனக்கு அன்னபானங்கள், அப்பம் தண்ணீருக்காக அது கூட இல்லாமல் அழுகிறவர்கள் இருக்கிறார்கள். உணவு கூட இல்லாமல் அழுகிறார்கள் இருக்கிறார்கள். நம்புவீர்களா? அப்பம் இல்லாமல், உணவு இல்லாமல், பிள்ளைகளுக்கு பால் இல்லாமல், சில ஆப்பிரிக்கன் தேசத்துல பிள்ளைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்கிற நிலை இல்லாமல், சுத்தமான தண்ணீர் கூட இல்லாத நிலைமையில மணிப்பூர்ல இருக்கிற நமக்கு பிரியமானவர்கள் அநேகர் உணவு இல்லாமல், வீடுகள் இல்லாமல், இன்னும் கூட இவ்வளவு நாட்களுக்கு பிறகும் இப்படிதான் இருக்கிறார்கள் என்றால் நம் இருதயம் கரைந்து போகிறது. அவர்களுக்கு செய்ய வேண்டும், செல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நடக்க வேண்டும், தேவன் அவர்களை சந்திக்க வேண்டும். இந்த நேரத்தில்
என்று நாம் ஜெபிக்க வேண்டிய தேவை எவ்வளவோ இருக்கிறது. எஸ், அநேகர் ஜெபிக்கிறார்கள் அங்கே. அதனால்தான் தேவன் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறவர்களை நாம் நினைத்து கொண்டு, ஒருவேளை நமக்கு உணவு இருக்கலாம், நமக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிற மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது, நம் பிள்ளைகள் அழிந்து போகும் பொழுது, வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கும்போது, அந்த கடன்களில் விழுந்து நம் பிள்ளைகள் கஷ்டங்களில் இருக்கும்போது, பிரச்சனைகளில் இருக்கும்போது, தேவனை நோக்கி கூப்பிட்டால் நம் சத்தத்தை கேட்கும் போதே நமக்கு பதில் கொடுப்பேன் என்கிறார். நம் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்கிறார். உனக்கு தேவையான உணவை தருவேன், நீ உணவுக்காக அழ தேவையில்லை, உனக்கு அன்னபானங்களை தருவேன், இனிமேல் உன் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். நிஜமாகவே கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு போதனை வேண்டும். போதனை. ஒருவன் விழுந்த பிற்பாடு எழும்புவது முக்கியம், ஆனால் எழுவதை விட விழாமல் இருப்பது எப்படி என்று நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரியம் அல்லவா? சொல்லுங்க. எனக்கு ஒருவன் தவறில் விழுந்த பிறகு, பாவத்தில் விழுந்த பிறகு, நஷ்டத்தில் விழுந்த பிறகு, ஒரு தவறு செய்த பிறகு அந்த குழியில் இருந்து அழுது கொண்டிருந்து ஜெபித்து கொண்டிருப்பதை விட, என் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், கால் தவறாமல், குழியில் விழாமல், தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ வேண்டும், பாவத்தின் கண்ணியில் விடாமல் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா? இருந்தால் அதற்காக தான் போதனை கேட்க வேண்டும். கிறிஸ்தவ போதனை கண்டிப்பான போதனை, நமக்கு வழியை காண்பிக்கிற போதனை, நாம் நடக்க வேண்டிய வழியை கற்றுக்கொள்வதற்கு, நம் பிரச்சனைகளுக்கு தீர்வை காணும்படியாக பரிசுத்த வேதத்திலிருந்து போதிக்கப்படுகிற விஷயங்களா இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் மனுஷரின் வார்த்தைகள் இல்லைங்க. போதகர்கள் போதிக்கலாம், ஆனால் போதனை அவனுடையதல்ல. ஏசாண்டவரே சொன்னார், என்னுடைய போதனை என்னுடையதல்ல, என்னை அனுப்பினவருடையது. நான் மனுஷனாக வந்து ஏதோ சொல்வதற்கு அல்ல, பரலோகத்தின் விஷயங்களை சொல்லத்தான் வந்தேன். பரலோகத்தில் உள்ள தேவனின் இருதயத்தை தெரிவிக்க வந்தேன். தேவனுடைய மனதை நீங்கள் அறியும்படிக்கு வந்தேன் என்று. தேவன் எதை விரும்புகிறார் மனிதனிடத்தில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்று நம் மனதில் உள்ள 100 கேள்விகளுக்கும், நூற்றுக்கணக்காக தோன்றும் கேள்விகளுக்கும், நம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை கேட்பதினால, போதனையினால. போதனை செய்வதென்றால் ஏதோ லெக்சர் கொடுப்பதல்ல. போதனை செய்வதென்றால் அது புரியும்படிக்கு சொல்லுவது, கற்றுக்கொள்ளும் வரை சொல்லுவது. அவ்வளவுதானே. பிறகு இதுக்கு லாக்டவுன்ல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்கிறோம். ஒரு நாள் சொல்லிட்டு விடலாம் இல்லையா, அல்லது வாரத்துக்கு 2 நாள் சொல்லிட்டு விடலாம் இல்லையா? ஆனால் தேவனுடைய விஷயங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாய் தெரியப்படுத்தும்படிக்கு. ஏனென்றால் நேற்று பிரச்சனை நேற்று முடிந்து விட்டது. இன்றைக்கு புது பிரச்சனை, நாளைக்கு வேறு பிரச்சனை வரப்போகிறது. இந்த உலகத்துல வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்க. புது புது நோய்கள், புது புது பிரச்சனைகள், புது புது சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். முன்பு எப்பொழுதும் கேட்டிராத பிரச்சனைகளை கேட்கிறோம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ராஜாவுடைய இருதயம் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, தேவன் தமக்கு விருப்பமானபடி அதை திருப்புவார் என்று. இப்போது இப்படி போகிற தண்ணீரை தடுப்பு வைத்தால் அது அப்படி போய்விடும். தேவன் கால்வாயை திருப்பினது போல மனுஷனுடைய ஆலோசனையும் அதிகாரிகளுடைய ஆலோசனையும் அவர்கள் செய்ய நினைத்தது அல்லாமல், தேவன் தாம் செய்ய நினைத்தபடியே அவர்கள் எண்ணங்களை மாற்றி விடுவார். இது நிஜமாய் தேவனால் மட்டுமே செய்ய முடியும். எல்லா அதிகாரமும் பரத்திலிருந்து வந்ததே. அதிகாரிகளிடத்தில் போய் நாம் சண்டை போடுவதல்ல, தேவனிடத்தில் போய் ஜெபிப்பதை நாம் கற்றுக்கொண்டால், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், ஆபத்துகளை தவிர்க்கிற தேவன், வலி, வேதனை, பஞ்சம் ஒரு தேசத்துக்கு வரும்போது அந்த தேசத்தில் உள்ள அனைவரும் அனுபவிக்க வேண்டியதுதான். ஒரு பகுதிக்கு வரும்போது அந்த பகுதியில் உள்ள அனைவரும் அனுபவிக்கிறார்கள். ஆகவே நாம் ஜெபித்தால் தேவன் போதனையை போதகர்கள் மறைந்திருக்காதபடி செய்வார். 21வது வசனம், நீங்கள் வலதுபுறமானாலும் இடதுபுறமானாலும் சாய்ந்தாலும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
எந்த டெசிஷன் எடுக்க வேண்டுமானாலும் நீங்கள் நடக்கும்போது, வலதுபுறமானாலும் இடதுபுறமானாலும் நீங்கள் திரும்பும் போதெல்லாம், என்னங்க இந்த வழியா அந்த வழியா, இப்படி போகணுமா அப்படி போகணுமா, எப்படி பார்க்க வேண்டும் என்னும் போதெல்லாம் சத்தம் நமக்கு பின்னால் இருந்து, இதுவே வழி, இதிலே நடவுங்கள், இட்ஸ் த ரைட் பாத். எஸ், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் சரியானதை செய்ய வேண்டும். ஒரு தப்பை திருத்துவதற்கு இன்னொரு தப்பை செய்வது சரியல்ல. தவறை தவறினால் எதிர்ப்பதினால் பிரயோஜனமில்லை. நன்மையினால் தீமையினால் நன்மையை வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நம்முடைய துக்கத்துக்கு காரணம் யாரானாலும் எதுவானாலும் எந்த விஷயமானாலும், நம் அழுகை எதற்கானாலும், இனிமேல் நீ அழ தேவையில்லாமல் உன் கூப்பிடுதலை கேட்டு நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், உன் சத்தத்தை கேட்டு உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு இருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து, நம் தனிப்பட்ட சமுதாய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்வோம். தேவன் தரும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ விஷயங்கள் எங்களை கஷ்டத்துக்குள்ளாக்குகிறது. எங்களுக்கே தெரியாமல் அநேக தரம் நாங்கள் துக்கமுள்ளவர்களாகிறோம். சொந்தக்காரர்களால், வெளியாட்களால், வீட்டில் இருக்கிறவர்களால், எவ்வளவோ விதமாய் நாங்கள் சோதிக்கப்படும் போது, எத்தனையோ விதமான போராட்டங்களால் இந்த மனித வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கையில் உதவி எங்களுக்கு எவ்வளவோ தேவை என்பது, வலது இடது திரும்பாமல் உம்முடைய செம்மையான வழியில் நடந்து உம்முடைய ராஜ்யத்தை சேருவதற்கு ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய், வார்த்தையை கேட்கிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும்படி உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியின் சகவாசமும் கூடி வந்திருக்கிற நாம் அனைவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் துணையாயிருப்பதாக. நன்றி. ஆமென். நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, லைவ் சாட்டில் வந்து உங்கள் பெயரும் உங்கள் ஊரும் டைப் செய்யுங்க. தேவனை துதிப்போம், ஜெபிப்போம். தேவன் அவருடைய அற்புதமான காரியங்களை நடப்பிப்பார். ஜெப உதவி 8939801234 அப்படியே 9100100888 என்ற நம்பருக்கு பிரதேசத்தில் இருந்தால் உங்கள் ஜெப தேவைகளை தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.